Hi friends, welcome to Krish Health and Beauty Creatives. I am Calamine cosmetologist. Today நம்ம பார்க்க போறது daily morning basic skincare routine தான் நம்ம பார்க்க போறோம். நான் காமிக்க போற morning skincare routine எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ப்ராடக்ட்டும் affordable priceல தான் இருக்கும். சில பேருக்கு தெரியும் இந்த skincare routine, சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும். அதனால நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அப்டேட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். எனக்கு ரீசன்ட்டா பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்குறதால நான் Himalaya Purifying NEEM face wash நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்களும் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். இந்த Himalaya face wash நம்ம யூஸ் பண்றதால நம்ம ஃபேஸ்ல இருக்கிற பிம்பிள்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம், டல்லா இருக்காது ஃபேஸ்லாம். இந்த Himalaya Purifying NEEM face wash ஓட ரேட் வந்து 120 rupees 100 ml தராங்க. வெளியே வாங்குறதா இருந்தா ஆன்லைன்ல ஆஃபர்ல இருக்கு. நான் ஆன்லைன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த Himalaya face wash ஜெல் டைப்ல தான் இருக்கும். நான் டெமோ காமிக்கிறேன் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்றதுன்னு. ஃபேஸை நல்லா ஈரமாக்கிக்கோங்க. தென் ஃபேஸ் வாஷ் கொஞ்சமா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஜென்டலா சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணுங்க. ரொம்ப பிரஷர் கொடுத்து மசாஜ் பண்ணாதீங்க. நம்ம ஒரு பேபி ஸ்கின்னை எப்படி நம்ம கேர் பண்ணுவோமோ அது போல உங்க ஸ்கின்னை நீங்க கேர் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க மசாஜ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உடனே நீங்க நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிடுங்க. நீங்க எப்பயுமே உங்க ஃபேஸ்க்கு சோப் யூஸ் பண்ணாதீங்க. பாத் பண்ணும்போது கூட நீங்க ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணும். இந்த Himalaya face wash dry to oil skin இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாம். நான் இந்த Himalaya face wash யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் அண்ட் கிளியர் நேச்சுரல் பிரைட் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அந்த ஜெல்ல வந்து சின்ன சின்ன பீன்ஸ்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பாருங்கள். க்ளீன் அண்ட் கிளியர் நேச்சுரல் பிரைட். நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியே வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் டோனர். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்பயுமே நம்ம ஃபேஸில் டோனர் கம்பல்சரி அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் பண்ணதால் நம்ம pH லெவல் ரொம்ப டிஸ்டார்டடாக இருக்கும். அதனால நம்ம pH லெவலை பேலன்ஸ் பண்ணவும், நம்ம போர்ஸை வந்து டைட்டன் ஆக்கவும், பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கவும் அந்த டோனர் கண்டிப்பாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஆகணும். அதனால் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ஃபேஸில் கம்பல்சரி டோனர் அப்ளை பண்ணுங்கள். நான் பயோட்டிக் குக்கும்பர் டோனர் யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பயோட்டிக் குக்கும்பர் டோனர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின் டைப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் ரோஸ் வாட்டரே கூட யூஸ் பண்ணலாம். இந்த பயோட்டிக் குக்கும்பர் டோனர் ரேட் வந்து 130 இல்லை 140 தான் இருக்கும். நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டோனர் அண்ட் ரோஸ் வாட்டர் நம்ம ஃபேஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டெமோ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கோங்க, இல்லைனா இது போல் காட்டன் கூட எடுத்துக்கோங்க. மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். டோனர் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டோனர் இல்லைனா ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த காட்டனை நீங்கள் உங்கள் ஃபேஸில் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணாதீங்க, நல்லா டேப் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின்னை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். டோனர் அண்ட் ரோஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதால நம்ம ஃபேஸில் இருக்கிற pH லெவல் நல்லா பேலன்ஸ் பண்ணும். போர்சஸ் வராமல் பார்த்துக்கும். போர்சஸ் இருந்தாலும் மினிமைஸ் பண்ணிடும். பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். நீங்கள் ஹோம்மேட் டோனர் இல்லை ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் எப்படி ஹோம்மேட் டோனர் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த டோனரை கூட ட்ரை பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேர்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். நீங்கள் NIVEA Aloe HydraGel மாய்ஸ்சரைசர் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த NIVEA மாய்ஸ்சரைசர் க்ரீம் ட்ரை டு காம்பினேஷன் ஸ்கின் டைப் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் டைப்னா நீங்கள் Lacto ஆயில் பேலன்ஸ் மாய்ஸ்சரைசிங் லோஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த NIVEA மாய்ஸ்சரைசர் க்ரீம் 50 rupees தான். கொஞ்சமாக க்ரீம் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபேஸில் நல்லா டாட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜென்டலாக ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க சர்க்குலர் மோஷனில். நெக்ஸ்ட் 1 or 2 minutes விட்டுடுங்க, நம்ம ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிற வரைக்கும். Fourth step
லிப் பாம். நான் ஹிமாலயா லிப் பாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும் ப்ரைஸ். லிப்ஸுக்கு நீங்கள் நிவ்யா லிப் பாம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வேஸ்லின் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். லிப்ஸை எப்பயுமே வந்து சாஃப்டாக வச்சுக்கணும், மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கணும். அதனால் நீங்கள் கம்பல்சரி டெய்லி வந்து நீங்கள் லிப் பாம் அப்ளை பண்ணணும். 5th ஸ்டெப் சன்ஸ்க்ரீன். நீங்கள் வெளியே போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிட்டு போங்க. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெளியே போகும்போது பொல்யூஷன் ரொம்ப டேமேஜாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை. அதனால் நீங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே போகணும். நான் ஹோம்மேட் சன்ஸ்க்ரீன் லோஷன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எப்பயுமே இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு தான் நம்ம மேக்கப்லாம் பண்ணிட்டு வெளியே போகணும். அப்போ தான் நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்க முடியும், எந்த டேமேஜும் ஆகாமல். நம்ம சேனலில் எப்படி சன்ஸ்க்ரீன் லோஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ப்ராடக்ட் பேஸில் மாமாஎர்த்தோட சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் லாக்மியோட சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற பொல்யூஷனில் நம்ம ஸ்கின்னை நம்ம தான் டேமேஜ் ஆகாமல் கேர் பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் அது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.